எல்லோருக்கும் வணக்கம். ஒரு லாஸ்ட் ஒரு 2 to 3 வீக்ஸாகவே எல்லாருமே ஒவ்வொரு டைமும் மார்க்கெட் இறங்கும்போது ஒரு 2 to 3 டேஸ் இறங்கும்போது 22,000 கட் பண்ணும்போது மார்க்கெட் கீழே ஃபால் ஆகிடும். இன்னும் ஒரு ஃபர்தராக ஒரு 500 பாயிண்ட்ஸ் கரெக்ஷன் இருக்குது. இதுதான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தாங்க. நம்ம சேனலில் கிளியராக இது ஒரு கப் அண்ட் கேண்டில் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு. ட்ரெடிஷ்னல் அனாலிசிஸ் படியும் மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகிருக்கு. வேவ் அனாலிசிஸ் படி இயர்லி டார்கெட் இந்த வருஷம் 22,800 23,000 வரைக்கும் அப்சைடில் ரைஸ் ஆகுது. ஸோ இது ஒவ்வொரு முறையும் மார்க்கெட் இறங்கும்போது கான்ஃபிடண்ட்டாக நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதே போலவே மார்க்கெட்டும் இப்போ வரைக்கும் லாஸ்ட் வீக் 22,500 ரீச் ஆகிருக்கு. ஃபர்தராக இந்த வாரம் மார்க்கெட்டை அஃபெக்ட் பண்ணக்கூடிய முக்கியமான டேட்டாஸ் என்ன அண்ட் என்ன டேட்டில் ரிலீஸ் ஆகுது அண்ட் டெக்னிக்கலாக நம்ம எந்த செக்டார் நல்லா இருக்குது, பிரேக் அவுட் ஆன ஸ்டாக்ஸ் என்ன, நீங்கள் கேட்டிருக்க ஒரு சில கொஸ்டின்ஸ்க்கும் நான் அந்த வீடியோவில் ரிப்ளை பண்ணுறேன். லெட்ஸ் ஃபேஸிங். இந்த வாரம் மார்க்கெட்டை அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு 3 டேட்டாஸ் இருக்குது. இன்ஃப்ளேஷன் டேட்டா, சிபிஐ டேட்டான்னு சொல்லுவோம், ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ், இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன். ஸோ இது எல்லாமே ஜிடிபி மார்க்கெட்டுடைய எக்கனாமிக் ஸ்ட்ரென்த்தை ரிப்ளிகேட் பண்ணும். மார்ச் 14th இந்த டேட்டாஸ் ரிலீஸ் ஆகுது. ஸோ மார்க்கெட் இந்த டேட் வரும்போது கொஞ்சம் வாலட்டாலிட்டியாக இருக்கும். அண்ட் டெக்னிக்கலாக பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறது என்னென்னா, இது ஒரு சைட்வேஸ் மார்க்கெட். இந்த சைட்வேஸ் மார்க்கெட்டில் இந்த ஹையை கட் பண்ணும்போது எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, பை சைடு போகலான்னு நான் நினைப்பாங்க. ப்ரீவியஸாக இந்த ரெசிஸ்டன்ஸாக கட் ஆயிடுச்சு. ஆனால் என்ன ஆகும், மார்க்கெட் இந்த மாதிரி ஹையை கட் பண்ணும்போது தான் அகெயின் கீழே ஃபால் ஆகிடும். கீழே ஃபால் ஆகும்போது ஓகே இது ஃபெயிலியர் போல் அப்படின்ட்டு இந்த இடத்துல கட் பண்ணிட்டு வெளியே வருவாங்க. அகெயின் மார்க்கெட் மேலே ரைஸ் ஆகும். இப்பயும் பாருங்கள், கரெக்டாக இந்த ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ணியிருக்கா, கட் பண்ணிவிட்டு மார்க்கெட் ஒரு ஃபால் ஆகிருக்கு. அகெயின் மார்க்கெட் மேலே ரைஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி மார்க்கெட்டில், இந்த மாதிரி சைட்வேஸ் மார்க்கெட்டில் எப்போதுமே இந்த ஹையை கட் பண்ணும்போது நம்ம ட்ரேடு எடுக்கக்கூடாது. சரி, அப்போ எப்போ ட்ரேடு எடுக்கலாம் அப்படின்னா, இந்த மாதிரி மார்க்கெட்டில் ஒரு சைட்வேஸ் பிரேக் அவுட், இப்போ இந்த மாதிரி சைட்வேஸ் பிரேக் அவுட் ஆகுது பார்த்தீங்களா, இதை தான் நம்ம பிலீவ் பண்ணணும். ஒரு ஸ்ட்ராங்காக அப்சைட் ரைஸ் ஆகுதா, இப்போ இந்த ஹையை கட் பண்ணாமல் இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகும்போது எடுங்க. ஸ்ட்ராங்காக ஒரு ரைஸ் ஆகுதா, அதே போல் இந்த இடத்துல ஒரு சைட்வேஸ் மார்க்கெட். இப்போ நான் டைம் ஃப்ரேம் ரெடியூஸ் பண்ணுறேன், 30 மினிட்ஸில் வைக்கிறேன். இடத்துல பாருங்கள், ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் பிரேக் அவுட் ஆயிருக்கா. ஸோ இது பார்த்திங்கன்னா ஆஃப்டர் நல்ல ஒரு அப் ட்ரெண்டுக்கு அப்புறம் ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் கன்சால்டேஷன் ஆகி அப்சைடு பிரேக் அவுட் ஆகுது. ஸோ இது ஃபர்தராக அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு 22,700 750ங்கிறது நமக்கு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். பாடம் சப்போர்ட்டுங்கிறது 22,350ங்கிறது பாடம் சப்போர்ட்டாக இருக்கும். மார்க்கெட் டவுன் சைடு போகுது, மார்க்கெட் கீழே ஃபால் ஆக போகுது அப்படின்னா மினிமம் 22,200க்கு பிலோவில் போகும்போது இந்த லைனை நோட் பண்ணிக்கணும். இது வரைக்குமே பை ஆன் டிப்ஸ், நான் அதாவது 22,200 வரைக்கும் பை சைடில் இருங்க. எந்த இடத்துல மார்க்கெட் கீழே ஃபால் ஆனால் கூட ஒவ்வொரு சப்போர்ட்லேயும் ஈஸியாக பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகம். ஒன்று இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டில் வரும், வேவ் லெவல் சப்போர்ட்டில் மார்க்கெட் அப்சைடு ரைஸ் ஆகும். ஸோ ஸ்ட்ராட்டஜி பை ஆன் டிப்ஸில் இருக்கலாம். பாடம் சப்போர்ட்டுங்கிறது 22,350, 22,200ங்கிறது சப்போர்ட் ஆகும். அப்சைடு ரெசிஸ்டன்ஸுங்கிறது 22,570 அண்ட் 22,750ஆகவும் இருக்கும். ஃபைன். நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இது தான். நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். லாஸ்ட் வீக் மார்க்கெட்டை ரைஸ் பண்ணதில் முக்கியமான செக்டார் பேங்கிங் செக்டார் தான். பப்ளிக் செக்டார் பேங்க், ப்ரைவேட் செக்டார் பேங்க், நிஃப்டி ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸ் இது எல்லாமே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அப்சைடு மொமெண்டமில் இருந்தது. நம்ம லாஸ்ட் வீக்லி அனாலிசிஸில் என்ன பார்த்தோம், இது ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டு. அப்சைடு ரெசிஸ்டன்ஸ் 48,000 இருக்கும். ஒன்ஸ் அப்சைடு ரெசிஸ்டன்ஸ் ஆன உடனே மார்க்கெட் திரும்பியும் இந்த சைட்வேஸ் மார்க்கெட்டு ஃபார்ம் ஆகலாம். ஸோ இதுதான் பார்த்தோம். ஏன்னா ஒவ்வொரு முறையும் இந்த ஹையை கட் பண்ண உடனே மார்க்கெட் பாருங்கள் கிட்டத்தட்ட
எவ்வளோ பாயிண்ட் கீழே ஃபால் ஆகுதுன்ட்டு. அதே போல் தான் வித்தின் இந்த ரெசிஸ்டன்ட் ஜோனில் இருந்தது. ஸோ அதனால தான் சொல்லியிருந்தேன். பட் ரைட் நோ வந்து என்னன்னாக்கா மார்க்கெட் வந்து இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகிருக்கு, இந்த ட்ரெண்டு பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ இன்கேஸ் இதுவும் வந்து ஒரு ஸ்மால் கரெக்ஷன் டுவோர்ட்ஸ் 46,800 இந்த ஜோனில் மார்க்கெட் ஒரு சப்போர்ட் எடுத்து அகெயின் அப்சைடு வந்து ரைஸ் ஆகலாம். மினிமம் அப்சைட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது வந்து இந்த வாரம் மார்க்கெட் வந்து ஒரு நியூ ஹையை வந்து ரெக்கார்டு ஹையை கூட டச் பண்ணலாம். பிகாஸ் இதுதான் ப்ரீவியஸ் ஹை வந்து ரெக்கார்டு ஹையாக இருந்தது. நிஃப்டி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீக்கும் ஒரு நியூ ரெக்கார்டு ஹையை நோக்கி போயிட்டு இருக்குது. பேங்க் நிஃப்டி வந்து இது வரைக்கும் ரெக்கார்டு ஹையை டச் பண்ணல. பட் இந்த வீக்கில் இனி வரக்கூடிய வாரங்களில் வந்து பேங்க் நிஃப்டியும் நியூ ரெக்கார்டை வந்து படைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்போர்ட்டுங்கிறது வந்து இந்த வாரம் 46,900 46,900 அண்ட் 46,500. ஸோ இந்த ரெண்டு லெவலுமே நமக்கு வந்து சப்போர்ட். இன்கேஸ் கீழே ஃபால் ஆச்சுன்னா சப்போர்ட்டாக இருக்கும். அப்சைடில் வந்து இந்த ப்ரீவியஸ் ஹை வந்து இமீடியட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். 46,600ங்கிறது வந்து ஃபர்தராக இந்த நியூ ஹைங்கிறது 49,600 வரைக்குமே அப்சைடு வந்து ரைஸ் ஆகலாம். ஸோ பேங்க் அண்ட் பேங்க் நிஃப்டியில் ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். எஸ்பெஷலி வந்து ப்ரைவேட் பேங்க்ஸ் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பையிங் ப்ரெஷரில் தான் இருக்குது. ஃபைன், இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை பற்றியும் நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, லைவ் மார்க்கெட்டில் டெலிகிராமில் நம்ம போஸ்ட் பண்ணக்கூடிய அந்த அனாலிசிஸ் வந்து இந்த சேனல் மெம்பர்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் கொடுத்துருக்க அந்த லைக்ஸு இதிலே வந்து தெரியுது. லாஸ்ட் ஃப்ரைடே நான் போஸ்ட் பண்ணது பேங்க் நிஃப்டி என்னுடைய அனாலிசிஸ் 1 மினிட் கேட்டு பாருங்கள். எந்த அளவுக்கு வந்து டெக்னிக்கல் அக்யூரேட்டாக இருக்குன்னு தெரியும். மெம்பர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். பேங்க் நிஃப்டி ஸ்டில்னோ ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் ஆப்டர்னில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ரைட்னோ ஒரு 15 மினிட்ஸில் வந்து ஒரு பிரேக் அவுட் ஆகிருக்கு. அப்சைட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 47,970. இப்போ ரைட்னோ ட்ரேட் ஆகிட்டு இருக்குது 47,840 845 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அப்சைடு வந்து 47,970 வரைக்கும் அப்சைடு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இந்த சார்ட் வந்து பார்த்திங்கன்னா தெரியும். அதாவது பிஃபோராக 47,840 இருந்தது. 840 அதனுடைய டார்கெட் வந்து என்ன 47,970. எக்ஸாக்டாக நான் சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவருக்கு மேலே ஆச்சு. அந்த பாயிண்டில் தான் ட்ரேட் ஆச்சு. ட்ரேட் ஆகிட்டு கரெக்டாக அந்த டார்கெட், அதாவது இதுக்கு மேலே கூட போயிருக்கலாம். 47,975 டச் பண்ணிவிட்டு மார்க்கெட் கீழே வரணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஒவ்வொரு டெக்னிக்கலுக்கும் ஒவ்வொரு பிரேக் அவுட்டுக்கும் ஒவ்வொரு வேவ் ஃபங்க்ஷனுக்கும் அடுத்து எவ்வளோ தூரம் போகும் அப்படிங்கிற டார்கெட் இருக்குது. இது எல்லாமே சம் டெக்னிக்கல் தான். இன்ட்ராடேல நீங்கள் ட்ரேட் பண்ணுறதா இருந்தால் டேட்டாஸோ நியூஸோ இதை வச்சு நம்மளால் வந்து அக்யூரேட்டாக ஒரு கான்ஃபிடெண்ட்டாக ட்ரேட் பண்ண முடியாது. டெக்னிக்கல் தெரிஞ்சோம் அப்படின்னா அக்யூரேட்டாக இது இவ்வளோ தூரம் தான் போக முடியும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இந்த சேனலில் வந்து ஃபஸ்ட்டு கமெண்டில் இதனுடைய லிங்க் கொடுத்துருக்கேன், அதை மட்டுமே கிளிக் பண்ணுங்கள். இதில் நம்ம கனெக்ட் பண்ணக்கூடிய நெக்ஸ்ட்டு ஆன்லைன் பேட்ச் வந்து March 20th வந்து இருக்கும். அண்ட் 10 days லைவ் மார்க்கெட்டில் எடுக்கக்கூடிய டைரக்ட் கிளாஸ் வந்து March 18th வந்து இருக்கும். இன்ட்ரெஸ்டட் பீப்புள் கீழே ஸ்க்ரோல் ஆகிற அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஸ்டாக் வைஸாக நீங்கள் கமெண்ட் பண்ண அந்த ஸ்டாக்கை பற்றி பார்க்கலாம். ஐஆர்சிடிசி பற்றி கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலாக வந்து ஐஆர்சிடிசி ஒரு மோனோபோலி ஸ்டாக். இந்தியன் ரயில்வேக்கு வந்து வேறு காம்படிஷன் கிடையாது. சரி, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டு, கம்ப்ளீட்டாக ஒரு சைட்வேஸ் மார்க்கெட், சைட்வேஸ் அப் ட்ரெண்டு. இந்த சார்ட்டை வந்து நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள், இல்லை நீங்கள் இந்த சார்ட்டை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு முறையும் ஒரு ஸ்ட்ராங்கான அப்வர்ட் மொமெண்டம் தான் கொடுக்கு. ஓகே, ஸ்ட்ராங்காக அப்சைட் ரைஸ் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லை, இப்போ ஷார்ட் டேர்மாக இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஓகே, இந்த மாதிரி சைட்வேஸ் மார்க்கெட்டில் எப்போதுமே இந்த ஃபஸ்ட்டு ஸ்விங் ஆகுது பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்விங் ஆகுது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஸ்விங் ஆகும். பட் அந்த ஸ்பீடில் என்ன ஸ்பீடில் மேலே போச்சோ அதே ஸ்பீடில் கீழே வரும். இப்போ இந்த இடத்துல எவ்வளோ ஸ்பீடாக மேலே போயிருக்கு, இதுக்கான ரீட்ரேஸ்மெண்ட் பாருங்கள் எவ்வளோ தூரம் கீழே வந்திருக்கா. ஸோ ஆல்மோஸ்ட் 90% வந்திருக்கா. அது மாதிரி இந்த இடத்துல நம்ம இதை எப்படி அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா, ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய இந்த சப்போர்ட்டை கிராஷாக போடணும். இப்போ நீங்கள் நார்மல் ட்ரெண்டில் வந்து ஹரிசாண்டலாக போடுவாங்க, இதில் ட்ரெண்ட் வைஸாக போடணும். ஸோ மார்க்கெட் வந்து கீழே ஃபால் ஆகி அட்லீஸ்ட் ஒரு 850
830 வரைக்கும் கீழே ஃபால் ஆகி திரும்பவும் 1175 வரைக்கும் அப்சைடை வந்து ரைஸ் ஆகும். இது வந்து சேனல் அனாலிசிஸ்ன்னு சொல்லுவோம். மார்க்கெட் வந்து கீழே ஃபால் ஆகி 830லேருந்து 820 வரைக்கும் ஃபால் ஆகி இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து திரும்பவும் 1175 வரைக்கும் அப்சைடு வந்து ரைஸ் ஆகலாம். ஸோ ஓவராலாக பொசிஷனலாக பார்த்தீங்கன்னா அப்சைடு தான். பட் ஒரு கரெக்ஷன் வரும்போது பெஸ்ட்டு சப்போர்ட்டில் நீங்கள் எடுங்க. இந்த இடத்துல நமக்கு சப்போர்ட் எடுத்திருக்கு. இதே சப்போர்ட் வந்து இங்கே ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகிருக்கு. அகெயின் இதே ரெசிஸ்டன்ஸ் இந்த இடத்துல இருக்குது பாருங்கள். ஓகே, 2 முறை இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகிருக்கு. இப்போது இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து பிரேக் அவுட் ஆகி அகெயின் இதே சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேலே ரைஸ் ஆகும். லாஜிக்கலாக பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். நான் எடுத்திருக்கிறது வீக்லி அனாலிசிஸில் எடுத்திருக்கேன். ஃபைன். செகண்ட் வந்து BHEL. இந்த ஸ்டாக்கை பொறுத்தளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான அப்சர்ட் மூமெண்ட்டு நான் வந்து மந்த்லியில் வச்சுருக்கிறேன். கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு 1 இயராக வந்து வெரி ஸ்ட்ராங் அப்சைடு மொமெண்டம். லாஸ்ட் இயர்லேருந்தே இந்த ஸ்டாக் வந்து ரைஸ் ஆகிருக்கு. இந்த இயரும் கம்ப்ளீட்டாக ரைஸ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட லாங் டேர்ம் இருக்கக்கூடிய இந்த ட்ரெண்ட் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. பட் இது வந்து ஒரு 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 ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட்னு சொல்ல முடியாது. இந்த மாதிரி இருக்குது, ஹியூஜ் வாய்டு வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னாலே இந்த பிரேக் அவுட்டை வந்து நம்ம ஒரு பர்ஃபெக்டான பிரேக் அவுட்னு எடுத்துக்க முடியாது. ஃபஸ்ட்டு பாயிண்ட் இந்த பிரேக் அவுட்டுக்கு உண்டான ரீடெஸ்டிங் நடக்கணும். ரெண்டாவது இந்த ப்ரீவியஸாக இருக்கு இல்லையா, இந்த ரெசிஸ்டன்ஸ் இங்கே உள்ள இந்த சப்போர்ட்டு இங்கே ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகிருக்கு. இதே போல் இந்த இடத்துல நமக்கு வந்து சப்போர்ட் எடுக்கும். இந்த ரெசிஸ்டன்ஸு வந்து இங்கே சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு பிரேக் அவுட் நடந்திருக்கு. பிரேக் அவுட்டுக்கு உண்டான ரீடெஸ்ட் எடுக்கணும். செகண்ட் வந்து இந்த இடத்துல இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் ஆனது நமக்கு வந்து இந்த இடத்துல சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். மினிமம் இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் வந்து நீங்கள் லாங் டேர்மில் பர்ஸ்பெக்டிவில் மட்டுமே எடுக்கிறது நல்லது. நீங்கள் வந்து எடுக்கிறதா இருந்தால் கூட சப்போஸ் நீங்கள் எத்தனை குவான்டிட்டி எடுக்கிறீங்களோ அதில் 50% மட்டும்தான் இந்த இடத்துல எடுக்கணும். பிகாஸ் இந்த மாதிரி வந்து கரெக்டாக அந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணிவிட்டு அகெயின் மார்க்கெட் மேலே போகாது. இந்த ட்ரெண்ட் லைனையும் உடச்சி கீழே வரும். கீழே வரும்போது இங்கேருந்து வரக்கூடிய இந்த சப்போர்ட்டில் ஆவரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு கம்பெனி, கவர்மெண்ட் ரிலேட்டடான பெஸ்ட்டு கம்பெனி. பட் லாங் டேர்ம் அனாலிசிஸ்க்கு வந்து லாங் டேர்ம் பர்ஸ்பெக்டிவில் இந்த ஸ்டாக்கை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அக்யூமுலேட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுங்கிறது வந்து ஒரு 190 இருக்கும். செகண்ட் சப்போர்ட்டுங்கிறது வந்து 120. இந்த 2 லெவல்லையுமே அக்யூமுலேட் பண்ணுற மாதிரி ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இந்த வேவ் ஸ்ட்ரக்சர், இந்த ட்ரெண்ட் இருக்கு இல்லையா, இது ரைஸ் ஆச்சுன்னா மேக்ஸிமம் 280 வரைக்கும் இந்த வருஷம் வந்து ரன் ஆகலாம். ஓகே, அப்சைட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது 280, டவுன் சைட் சப்போர்ட்டுங்கிறது 190, 120. ஓவராலாக ட்ரெண்ட் பிரேக் அவுட் ஆகிருக்கு. பட் இது ஒரு ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் கிடையாது. ரீடெஸ்ட் எடுக்கும்போது மட்டுமே பை சைடு எடுத்துக்கணும் லாங் டேர்ம் பர்ஸ்பெக்டிவில். ஃபைன். இந்த வாரம் செக்டார் வைஸ்ன்னு ஃபோக்கஸ் பண்ணும்போது பேங்கிங் அண்ட் மெட்டல் ஸ்டாக்ஸ் மட்டும்தான் ஒரு ஸ்ட்ராங்கான ரேலியில் இருக்குது. ரிமைனிங் இருக்கக்கூடிய எல்லா செக்டாருமே ஒரு சைட்வேஸ் ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டாக தான் இருக்குது. ஸோ இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்டு தேர்ட் வந்து பார்த்திங்கனாக்கா நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறது ஆட்டோ செக்டாரில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். குறிப்பாக நீங்கள் வந்து ஸ்டாக் வைஸ்ன்னு பார்க்கும்போது அவாந்தி ஃபீட்ஸ் இந்த ஸ்டாக் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான மொமெண்டமில் இருக்குது. நல்ல ஒரு பையிங் ப்ரெஷரில் இருக்குது. இந்த ஸ்டாக்கை வந்து ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். பப்ளிக் செக்டார் பேங்க்கில் வந்து இந்தியன் பேங்க்கை வந்து சூஸ் பண்ணி பாருங்கள். செகண்டாக ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அப்சைட் ரெக்கவரி ஜோனில் தான் இருக்குது. நீங்கள் டே வைஸ் வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இது வரைக்கும் இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் ஆகிருக்கு. சைட்வேஸ் மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட எப்போ பிப்ரவரி ஸ்டார்டிங்கிலேருந்து லாஸ்ட் மந்த் வரைக்கும் கம்ப்ளீட் ஒரு நேரோ ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டே இருந்தது. இப்போ ஒரு ஷார்ட் டேர்ம் பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஃபர்தராக இந்த ஸ்டாக்கில் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். அண்டு தேர்ட் வந்து பார்த்திங்கனாக்கா டாடா மோட்டார்ஸ் 1110 வரைக்கும் நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. டாடா மோட்டார்ஸை பொறுத்தளவுக்கு லாங் டேர்ம் பர்ஸ்பெக்டிவில் தாராளமாக இந்த ஸ்டாக்கை வந்து அக்யூமுலேட் பண்ணலாம். இன்கேஸ் கீழே ஃபால் ஆச்சுன்னா 960ங்கிறது வந்து நமக்கு சப்போர்ட்டாக இருக்கும். பெஸ்ட்டு சப்போர்ட்டுங்கிறது 960லேருந்து 935 இருக்கும். ஷார்ட் டேர்மில் வந்து 1110 வரைந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைட்வேஸ் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக நடக்கலாம். ஸோ இந்த 3 செக்டாரில் வந்து ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். ஃபைன். நெக்ஸ்ட்டு க்ரூட் ஆயிலை பற்றி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு கமாடிட்டி மார்க்கெட்டில் க்ரூட் ஆயிலை பற்றி பார்க்கலாம்.
க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு லாஸ்ட் ஒரு 3 மந்த்தாகவே ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் தான். வித்தின் இந்த ஜோனுக்குள்ளே தான் என்டையர் ட்ரேடிங்குமே நடந்துகிட்ருக்கு. ஓகே, ஒவ்வொரு முறையும் இந்த ஸ்விங் வந்து பார்த்திங்கனாக்கா கரெக்டாக இந்த ரேஞ்சில் போனவுடனே மார்க்கெட் வந்து செல்லர்ஸ் என்ட்ரு ஆகிறாங்க. அதே போல் பாடம் இந்த ட்ரெண்டை டச் பண்ணும்போது பையர்ஸ் என்ட்ரு ஆகிறாங்க. வித்தின் இந்த ஜோனுக்குள்ளே தான் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக நடந்துகிட்ருக்கு. ஓகே, இப்போது திரும்பவும் அடுத்த ஜோனுக்காக வெயிட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இடத்துல வந்து மிடில் என்ட்ரி ஆகவே கூடாது. ஏன்னா சடனாக இங்கே வரேன், இங்கேருந்து அடுத்து கீழே தான் வரப்போகுதுன்னு இந்த இடத்துல மிடில் என்ட்ரி ஆனீங்கன்னா திருப்பியும் அடுத்த ரெசிஸ்டன்ஸை போய் டச் ஆகுது பாருங்கள். ஸோ ஒன்லி யூ ஹாவ் டு டேக் ட்ரேட் அட் சப்போர்ட் ஆர் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த ஜோனில் வந்து 6300 நோக்கி தான் போகுது. அது வரைக்கும் செல் ஆன் ரைஸில் வந்து இருக்கலாம். ஃபர்தராக இதை வந்து 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வச்சுட்டு 30 மினிட்ஸ் 1 hour டைம் ஃப்ரேமில் வச்சுட்டு ரெசிஸ்டன்ஸ் ஜோனை வந்து மெயின்டைன் பண்ணிவிட்டு செல் ஆன் ரைஸில் வந்து இருக்கலாம். இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு 6300ங்கிறது தான் நமக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்கும். ஓகே, ஃப்ரீக்வெண்ட்டாக அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் கொடுக்குதா. ஸோ இந்த டாப் டு டாப் வந்து கனெக்ட் பண்ணுங்கள். அதே நேரம் இது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டான ஒரு வித்தின் இந்த ஜோனுக்குள்ளே என்டையர் ட்ரேடிங் ஆக்டிவிட்டீஸும் இதுக்குள்ளே தான் நடக்குது. ஸோ இன்கேஸ் மார்க்கெட் மேலே ரைஸ் ஆச்சுன்னா 6530ங்கிறது ரெசிஸ்டன்ஸாகவும் 6650ங்கிறது ரெசிஸ்டன்ஸ் ஜோனாகவும் இருக்கும். ஃபர்தராக 6300 தான் இது பொசிஷனல் சப்போர்ட். ஸோ செல் ஆன் ரைஸில் வந்து இருங்க. இன்கேஸ் மேலே ரைஸ் ஆகும்போது ரெசிஸ்டன்ஸில் செல் பண்ணுறது பெட்டராக இருக்கும். இந்த வீடியோ, இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் இந்த வாரத்தினுடைய ட்ரேடுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே போல் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். உங்களுடைய கருத்துக்கள் அண்ட் கமெண்ட்ஸ் வந்து கீழே தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.